சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று இந்த தளத்திற்கு வரவேற்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தந்தையின் உண்மை கரு அப்படின்ற அந்த தலைப்புல சிறப்பு உரையாற்ற ஐயா அவர்களை திரும்பவும் வருக என்று வரவேற்கிறோம் ஐயா. உங்கள் சிறப்பு உரையை நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உடலில் பசி வாழட்டும், பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபஞ்சகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, நட்சத்திர மண்டலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, கதிரவன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, சந்திரன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, பூமி முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, இயற்கை முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, உங்களுடைய சத்துக்கள் துணையோடோ பசியும் உணவுமே படைப்பு என்ற உண்மை சத்தை உலக மக்களுக்கு போதிக்கின்றேன். சத்துக்கள் துணையோட போதிக்கின்றேன். பசித்தர் மூலிகை மகேந்திரன். இன்று தலைப்பு பார்த்தோம்னா தந்தையின் உண்மையான கரு. இப்ப இந்த தலைப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். என்னுடைய தலைப்பே பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் எந்த புக்களை தேடினாலும் கிடைக்காது, மாறுபட்டது. இப்போ படித்ததே திருப்பி திருப்பி படிக்கும்போது டக்குன்னு புரியும், புதிதாக படிக்கும்பொழுது கொஞ்சம் புரியாது. சரி, புதிதாக இந்த கல்வியை நடத்துவதற்கு என்னுடைய தாரக மந்திரமே எனக்கு உதவி செய்தது. அந்த தாரக மந்திரம் எது என்றால் என்னவென்றால், பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய உடலில் என்ன சுரக்கிறதோ அதை மட்டும் போதிப்பீர்கள். உலகத்தில் யார் கருத்தும் கேட்க மாட்டீர்கள். ஆனா மாபெரும் எனர்ஜி இருக்கும். ஆனா எல்லா ஜீவராசிகளும் அப்படிதான் வாழுகிறது, மனிதனால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் சூழல்கள் மாற்றிவிட்டது. இப்ப அந்த பழைய சூழலுக்கு வருவோம். ஆதி அப்ப இதுவரையிலும் கரு என்றால் 10 மாதம் தாய், அது மட்டும்தான். தாயை சிறந்த கோவிலும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய சப்ஜெக்டை நீங்க கேட்கும் பொழுது தந்தை சிறந்த கோவிலும் இல்லைன்னு அப்படின்னு பாடலையே மாத்தி எழுத வேண்டியதா இருக்கும். தாயை பத்தி தான் போதித்தார்கள், தந்தையை பத்தி போதிக்கவில்லை. தந்தை என்றால் என்ன, தந்தையினுடைய உடலில் என்ன நடக்கிறது, இதெல்லாம் இவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஒரு குழந்தையும் ஆரோக்கியமா பிறந்திருக்கும். இதெல்லாம் இந்த உண்மையை படிக்காம போனதால் இன்னைக்கு வீரியம் இல்லாமல் குழந்தைகள் நிறைய பிறந்து, வலிமை இல்லாத குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தைகள் பிறந்து, ரொம்ப உடல் உபாதையோட குழந்தையும் கஷ்டப்பட்டு வாழுகிறது, அந்த தாய் தந்தையும் கஷ்டப்பட்டு வாழுகிறார்கள். இது காரணம் என்ன? உண்மையை அறியவில்லை. இன்று பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்காக நடத்த வேண்டியது. ஆண்கள் ஒழுக்கத்தோட வாழ வேண்டும். ஒழுக்கத்தோட கல்வியை ஆண்கள் படிப்பதில்லை. ஆனால் இவருடைய உடலும் கெடுத்து விட்டு, குழந்தையும் ஆரோக்கியம் இல்லாமல் பிறந்து விட்டு அப்புறம் அழுது கொண்டிருப்பார்கள். எப்படி? உண்மையை அறிந்து அந்த உடலுக்குள் உண்மையை பெருக வேண்டும். படைப்பு என்றால் என்ன? பசி உணவு படைப்பு. உண்மை மார்க்கம் பேர்களை எப்படி இருக்கு பாருங்க. பசி மார்க்கம், பசி உண்மை மார்க்கம், இது மாதிரி வரும் பேர்கள் எல்லாமே. பசியும் உணவுமே ஆதி நிலை. உங்களுடைய பசி உடலில் இருக்கின்றவர்களும் இறப்பையே தள்ளி நிக்க வைக்கும். இறப்பு கூட கிட்ட நெருங்காது. பசி அனுமதித்தால் இறப்பு கிட்ட நெருங்கும், ஆழ்ந்து போக வேண்டும். என்னுடைய சப்ஜெக்டை நீங்க விஞ்ஞான பூர்வமாலாம் எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இரண்டில் ஒரு முடிவு எடுங்கள். ஒன்று, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது புரியவில்லை என்றால் மறுத்துவிட்டு உங்களுக்கு என்ன புரிகிறதோ அதுக்குள் பயணிங்கள். ஆனால் இதை நீங்கள் ஏற்று புரிந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம், படைப்போட வாழலாம். உங்களை உலகத்தில் ஒருத்தரும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கணும். சரி, படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கு முடிவெடுங்க. ஏன் அப்படின்னா
இப்ப தமிழையே பேசி பழகினவங்களுக்கு தமிழ் பேசும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஒரு இந்தியில பேசும்போது திடீர்னு இந்தின்றது எனக்கு புரியல. ஆனா பழக பழக இந்தியும் புரிஞ்சுக்கலாம், இங்கிலீஷும் புரிஞ்சுக்கலாம். அதுபோல் இது இதுவரையிலும் எந்த புக்கிலுமே இல்லாத ஒரு கல்வி இது. நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது. தந்தை என்றால் என்ன? இதுவரையில தந்தையை பத்தி என்ன அறிஞ்சாங்க இவங்க? ஒண்ணுமே அறியல. தந்தையினுடைய சத்து என்றால் என்ன? தந்தையினுடைய உடலில் என்ன நடக்கிறது? அற்புதமான கல்வி இது. தந்தையின் உடல் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? எது வடிவமைக்கிறது என்றால் 2 சத்துக்கள் வடிவமைக்கிறது. ஒரு உயிரினங்களையும் பிரபஞ்சத்தையும் இயக்குகிறதே 2ன்னு நான் சொல்லுவேன். இவங்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய உணர்வு. இப்ப எனக்கு இந்த வானமும் பூமியும் உணர்த்தியது என்னென்றால் 2ல் இயங்குகிறது, ஒன்றில் இயக்கம் இருக்காது. ஏக்கம் இல்லாதது ஏக்கத்தை உருவாக்காது. இதை நீ புரிந்து இதற்கு ஏற்றவாறு நீ கிளாஸ் எடு. இதற்கு முன்பு நான் பாத்தீங்க அப்படின்னா குருமாரெல்லாம் டச் பண்ணி பார்ப்பேன். இப்ப பாருங்க, உலகத்தில் எந்த குருமாரையும் நான் டச் பண்ண மாட்டேன். ஒரு குரு பேரை கூட சொல்ல மாட்டேன். உலகத்தில் எந்த கடவுள் பேரையும் நான் சொல்ல மாட்டேன். 2 தான் பேசுவேன். கால்சியம், மெக்னீசியம். கால்சியம் என்பது வானம், மெக்னீசியம் என்பது பூமி. பாடம் சிம்பிளாக இருக்கும். நான் பாத்தீங்கன்னா விநாயகர் மாதிரி தாய் தந்தையை சுத்தி வந்து உண்மையை அறிந்தேன். அந்த தாய் தந்தை என்பது என்னென்றால் தந்தை என்பது வானம், தாய் என்பது பூமி. இவங்க வந்து முருகப்பெருமான் மாதிரி சுத்துன்னு அலைவாங்க, ஓடுவாங்க, உழைப்பாங்க, இது அது பண்ணி லாஸ்ட்ல டயர்ட் ஆகி பூமியை சுத்தி வந்தாலும் உண்மை புரிய போகுது, தாய் தந்தையை சுத்தி வந்தாலும் உண்மை. உட்கார்ந்த இடத்தில் உண்மையை அறிந்தவர் தான் விநாயகர். முருகர் என்ன பண்ணாரு? காடு மேடெல்லாம் ஓடி சுத்தி மயில்ல சுத்தி வந்து அவரும் அறிந்தார் உண்மையை. ஆனா கஷ்டப்பட்டாரு, இவரு கஷ்டப்படல. இப்ப அதுபால் தான் என்னுடைய பாடம். இப்ப மக்களுக்கெல்லாம் என்னன்னா, இவங்க கஷ்டப்பட்டு படிச்சதால இவங்களும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறதுக்கு விரும்புறவங்க ஈஸியான பாடத்தை கொடுத்தா இவங்களுக்கு புரியல. அதை படிப்படியா நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிடுங்க. தந்தை என்றால் என்ன? வானம் என்றால் என்ன? கூர்ந்து கடந்து உள்ள போங்கள். புரியுங்களா? வானம் என்பது தந்தை. ஒரு கருவை முதல் சுமப்பது யார் என்றால் தந்தை தான் சுமப்பார். தந்தையினுடைய உடலில் இந்த அறிவெல்லாம் எப்படி எனக்கு வருகிறது என்றால், நான் விவசாயம் செய்வதால் இந்த அறிவு எனக்கு வருகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த மகான்கள் சித்தர்கள்லாம் யாருமே விவசாயம் செய்யல. அதனால்தான் அவங்களால நடத்த முடியல. அவங்க விவசாயம் செஞ்சிருந்தா கண்டிப்பாக நடத்த முடியும். அவங்க ஆன்மீகத்தை போதித்தார்கள். விவசாயம் எல்லாம் யாருமே செய்யல. விவசாயம் செய்வதால் பூமியை கூர்ந்து கவனிக்கிறேன், வானத்தை கூர்ந்து கவனிக்கிறேன், விதைகளை கூர்ந்து கவனிக்கிறேன். இது எனக்கு புரிகிறது. அப்ப தந்தை என்றால் என்னன்னா வானம். வானத்தினுடைய தந்தையினுடைய சத்து எது என்றால் மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் வந்து தந்தையின் சத்து. தாயினுடைய சத்து எது என்றால் இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். தந்தையின் சத்து பஞ்சபூதங்கள், தாயினுடைய சத்து அறுசுவை. இந்த 2 சத்துக்களும் இணைந்தால் மட்டும்தான் ஏக்கம் உற்பத்தியாகும். இது பூமியில் உள்ள உயிரினங்கள். புரியுதுங்களா? இது வானத்துக்கு ஏற்றவாறு அங்கேயும் சத்துக்கள் இருக்கிறது. இந்த 2 சத்தும் சேர்ந்தால் உடல் கட்டமைப்பு வரும். அது மனிதனுக்கும் வரும், மாட்டுக்கு வரும், ஆட்டுக்கு வரும், பில்லுக்கு வரும், எறும்புக்கு வரும், புழுவுக்கு வரும், இலைக்கும் வரும், அரும்புக்கு வரும், காய்க்கு வரும், கனிக்கு வரும், விதைக்கும் வரும், எல்லா ஜீவராசிக்கும் வரும். தந்தை என்றால் என்ன அப்படின்னு இதுவரையில போதிக்கவில்லை. அப்ப தந்தையினுடைய உடலில் என்ன நடக்கிறது? இதுவரையில மகான்கள் சித்தர்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னா கடவுள்னு போனாங்க. அதுல இருந்து மாறுபட்டு ஒரு சில மகான்கள் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள் வழிபாடு இல்லாமல் அவங்க வந்து தவ வழிபாடுகள் வருகிறார்கள், ஞான வழிபாடுன்னு வருகிறார்கள். வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உயிரை கண்டுபிடித்து ஒரு குரூப்பு சாமி கும்பிடும், இன்னொரு குரூப்பு தவம் செய்யும். தவம் செய்து உயிர் வரலும் போனாங்க. உயிர் அடுத்து உயிருக்குள்ள என்னங்க இருக்குதுன்னா ஆன்மான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிந்தது. அதற்காக அவங்கள தவறா சொல்ல முடியாது. அதுக்கு மேல அது புரியல. உயிருக்குள் என்ன இருக்கு? ஆன்மா. ஆன்மான்னா யாருக்குமே புரியல. ஆன்மானா எப்படிங்க இருக்கு, அது எப்படிங்க புரியணும்னா அது புரிஞ்சுக்க முடியாதுங்க, உணரும். இப்ப எனக்கு இந்த வானமும் பூமியும் புரிய வைத்தது, உயிருக்குள் என்ன இருக்கு என்றால் பசி இருக்கிறது. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் இது புரியும். உள்ள என்ன இருக்கு? பசி இருக்கிறது. அந்த பசிதான் இயக்குகிறது, பசிதான் வடிவமைக்கிறது. இலையில் உள்ள பசி இலையை வடிவமைக்கிறது, காம்பில் உள்ள பசி காம்பை வடிவமைக்கிறது, பட்டையில் உள்ள பசி பட்டையை வேரில் உள்ள பசி வேரை வடிவமைக்கிறது, அரும்பில் உள்ள பசி அரும்பை வடிவமைக்கிறது. சிந்தித்தீங்களா? உலகத்துல இது போல யாராவது எடுத்தாங்களா பாரு. காய் எப்படி கனியாக மாறியது, கனி எப்படி விதையாக மாறியது,
இதுக்குள் யாரு செய்கிறார்கள் என்றால் அந்த மரத்துக்குள்ள இருக்கிற பசி தான் அத்தனையும் செய்கிறது. இலையின் பசி வேற, காம்பின் பசி வேற, அரும்பின் பசி வேற. பசிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல்தான் இந்த உடலிலும் சரி, பசிகள் மாறிக்கொண்டே இருக்கும். 11 பசிகள் ஒன்று கூடி 12வது பசியாக வடிவமைக்கப்படுகிறதே மனிதனுடைய உடல். 11 பசி எது என்றால் மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூத 5 பசிகள் இருக்கு. அடுத்தது 5 ஒண்ணு சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். 6 சுவை பசி, பஞ்சபூதம் 5, இது ரெண்டும் சேர்ந்து 11. இந்த 11யும் இந்த உடலில் உள்ள 12வது ஒரு பசி இந்த உணவை உண்ணு கொண்டே இருக்கும். உணவை உண்ணுகிற வெறும் அந்தந்த ஜீவராசிகள் உயிர் வாழும். அந்த உணவை உண்ணுவதை நிறுத்தி விட்டால் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். இதுதான் படைப்பு. படைப்புன்னா என்னன்னு ஒரு புரிதலுக்கு வாங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இது மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி உங்களுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணி பசி 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 பசின்னு பேசி பாருங்க. 6 மாசத்துல உங்க உடம்பு நோய் எதிர்ப்பு எந்த ஆஸ்பத்திரியாவது போறீங்களான்னு பாருங்க. ஒரு ஆஸ்பத்திரி கூட என்னுடைய மாணவர்கள் எந்த ஒரு மருத்துவத்தும் உடலுக்குள்ள வருகின்ற நோய்களுக்கு மருத்துவம் எடுப்பதில்லை. வெளியிருந்து வர நோய்களுக்கு மருத்துவம் எடுக்க வேண்டியதான, அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதே போல் முடியல அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வந்து எடுத்துங்க. ஆனா அந்த பயம் என்பது வராது. எதுவாக இருந்தாலும் 2ல் நிறுத்துவேன். கால்சியம், மெக்னீசியம், ஆண் தன்மை, பெண் தன்மை, இரவு பகல். இதை ஆராய்ச்சி செய்வதற்கு, இந்த பாடம் நடத்துவதற்கு என்னவென்றால், இரவையும் பகலையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். பகலில் என்ன நடக்கிறது, இரவில் என்ன நடக்கிறது. வானத்தை பார்ப்பேன். பகலில் அமைதி நிலையில் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். சல 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 என்று ஹார்மோன் சுரக்கும். இரவில் வானத்தை நான் பார்ப்பேன். சல 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 என்று ஹார்மோன் சுரக்கும். இந்த ஆண் தன்மையும் பெண் தன்மையும் புரிய வைக்கும். நான் என்னை மதித்தேன், என்னுடைய உடல் என்னை ஏமாற்றவில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய உடலையே நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்க, அலட்சியப்படுத்துறீங்க. யாரு எதை சொன்னாலும் உள்ள போட்டு திணிச்சுக்கிறீங்க, போட்டு ஃபுல் லோடு பண்ணிடுறீங்க. அது மேல இருந்து வர்றத உள்வாங்க மாட்டேங்குது. இப்போ மேல இருந்து ஒண்ணு வருதுன்னா கை காலியா இருந்தா தான் நீங்க அதை உள்வாங்க முடியும். ஏற்கனவே கை ஃபுல்லா வச்சிருந்தா மேல இருந்து ஒண்ணு விழுந்தது வழிக்குதான் கீழே விழுமானா உள்ள உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இதுவரையிலும் நான் அறிந்தது மொத்த டெலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே வேணாம், உண்மை வேணும், வானமும் பூமி எனக்கு கொடுன்னு கேட்டேன். அடுத்து என்னுடைய உடல் கிட்ட கேட்டேன், உண்மையை கொடுத்துருச்சு. அதான் இந்த தலைப்பு. அப்போ ஒரு விதைக்குள் அந்த உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது. தந்தையினுடைய உடலில் 98 நாள் அந்த பசி உயிர் வாழும், முழுமை அடையும். அப்போ தந்தையினுடைய உடலில் அது என்ன அறிகிறது என்றால், தந்தையினுடைய உடலில் இருக்கிறவர்களும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும், தாயினுடைய அறிவே அதுக்கு தெரியாது. பெண் தன்மையான அறிவே தெரியாது. ஆண் தன்மையான அறிவிலிடம் மட்டுமே அந்த ஆண் தன்மையான உடல் என்றால் என்ன, அதுக்குள் என்ன கதகதப்பு இருக்கு, அதுக்குள் என்ன சிந்தனைகள் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, அனைத்தும் தந்தையினுடைய அறிவு மட்டுமே தான் அந்த ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு தெரியும். தாயினுடைய அறிவு தெரியவே தெரியாது. உலகத்துல யாராவது இதை சிந்திச்சிங்களா? யாராவது இதை உலகத்தில் சொல்லி கொடுத்தாங்களா? புரியுதுங்களா? யாருமே சொல்லி கொடுக்கல பாருங்க. அப்போ தந்தையின் உடலில் அந்த உயிர்கள் பஞ்சபூதத்தால் உருவாக்கப்படுகிறது. தந்தையினுடைய உடலில் அறுசுவை அங்கு இல்லை. இன்னைக்கு தந்தையினுடைய உடலில் எப்படி உயிர் உற்பத்தி ஆகுதுன்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த லேபில் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க லேபுக்கு சிக்கவே சிக்காது. எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்த லேப் எல்லாம் ஒண்ணு ஏத்துக்குங்க இல்ல மறுத்துருங்க. ஏத்துக்கினீங்கன்னா நீங்க டாப்பு, மறுத்துட்டீங்கன்னா கொடுத்ததை கோட்டை விட்டீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களும் ஆரோக்கியமா வாழ முடியாது, உங்க குழந்தைகளையும் ஆரோக்கியமா வாழ வைக்க முடியாது, பேரம்பேத்திகளையும் ஆரோக்கியமா வாழ வைக்க முடியாது. ஆனா விட்டுட்டீங்க. உண்மை இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுக்குது, அதை விட்டுறீங்க, அலட்சியம் பண்ணிடுறீங்க. அதை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். அப்போ தந்தையின் உடலில் வெறும் பஞ்சபூத உணவை உண்ணு கொண்டே இருக்கும். அது 98 நாள். இந்த பிரபஞ்சகம் என்றால் என்ன, இந்த பிரபஞ்சகத்தில் என்ன சத்து இருக்கிறது, இந்த பிரபஞ்சக சத்தை எப்படி உள்வாங்கி நான் வாழ வேண்டும், இந்த பிரபஞ்சகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது, அந்த பிரபஞ்சக சத்தை வைத்து என்னுடைய உடலுக்குள் என்னெல்லாம் வடிவமைக்கப்படுகிறது என்று அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தந்தையினுடைய உடலில் உள்ளதை மட்டுமே அறிந்து, தந்தையோட பஞ்சபூத சத்தில் மட்டும்தான் கையு, காலு, மூக்கு, முடி எல்லாமே உள் செட்டிங் வருது. இங்க ஆர்ட் இங்க இருக்கணும், சிறுங்குடல் இங்க இருக்கணும், பெருங்குடல் இங்க இருக்கணும், இறைப்பை இங்க இருக்கணும், கை இங்க இருக்கணும், காது இங்க இருக்கணும், எல்லாம் தந்தையினுடைய உடலில் வடிவமைக்கப்படுகிறது.
ரொம்ப 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 லேசாக இருக்கும். இதைதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தந்தை என்றால் என்ன? தந்தையமார்களுக்கு பல பேருக்கு வருத்தம். தாயை போற்றி வாழ்த்திய அளவுக்கு தந்தையை வாழ்த்தவில்லையே என்று. காலம் நானும் தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை என்று பாடல் பாடியிருந்தேன். தாய்மார்களே, நான் இந்த பாடத்தை நடத்துகிறேன். தாய்மையை நான் குறை கூறுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். படைப்பினுடைய அறிவை போதிப்பது என்னுடைய வேலை, எனக்கு கொடுத்த அறிவை. உங்களுக்கு 50% என்றால் தந்தைக்கும் 50%. தாய்க்கு 70% கொடுத்துவிட்டு தந்தைக்கு 30% கொடுப்பது தவறு. அதுபோல் இருக்கக்கூடாது. அதை மாற்றி அமைடா, சமநிலையாக கொடுப்பார். நான் சமமாக நடத்துவேன். தந்தையை எந்த அளவுக்கு நான் போற்றி வாழ்த்தி நடத்துகிறோனோ அதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் தாயை பற்றி போற்றி வாழ்த்து. அப்ப நான் சமமாக மதிப்பேன். ஆனா மூலம் என்றால் என்ன? கணவன் தாய்மை அடைந்தால் மனைவி தாய்மை அடைய முடியும். கணவன் தாய்மை அடையவில்லை என்றால் மனைவி எந்த கடவுளை வணங்கினாலும் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி தாய்மை அடைய முடியாது. அப்ப தாய்மை என்பது முதல் தந்தை தானே அடைகிறான். அவனுடைய உடலில் என்ன நடக்கிறது? இதைதானே வடிவம். அப்ப பஞ்சபூத சத்துடைய மட்டுமே அது வாழ்ந்து எல்லாத்தையும் வடிவமைத்து எல்லாத்தையும் செய்ய, கை காலு மூக்கு. தந்தையின் உடலில் அந்த பஞ்சபூத உணவுகளை அது உண்ணு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தந்தையின் உடலில் உள்ள சத்து மட்டும்தான் அனைத்து நோயும் குணப்படுத்தும். அறுசுவை உணவில்லாமல் வாழ முடியும். தாயினுடைய உணவில்லாமல் வாழ முடியும். தந்தையின் உணவில்லாமல் 1 மணி நேரம் உயிர் வாழ முடியாது. இறந்து விடுவான் மனிதன். ஏனென்றால் அதுதான் வானம். வானம்னா என்னன்னு புரிஞ்சுதா? வானம் என்பது தந்தை, பூமி என்பது தாய். வானம் என்பது பஞ்சபூதங்கள், புரியுதுங்களா? பூமி என்பது அறுசுவை. அப்போ தந்தையினுடைய உடலில் பஞ்சபூதத்தால் மட்டும்தான் அந்த உயிர்கள் வடிவமைக்கிறது. அப்போ பஞ்சபூத சத்தை தின்னு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பசி என்பது தந்தையினுடைய உடலில் உணவை உண்ணுகிற அறிவை வளர்த்து அந்த உணவை உண்ணு அது கொஞ்சம் லேசாக வளருகிறது. புரியுதுங்களா? என்ன பண்ணீங்குது தந்தை கிட்ட? அது சொம்மால தந்தையோட உணவை உண்ணுங்குது. அது தந்தை என்ன கத்து கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு? ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக. ஆணுக்கு 2 சினைப்பைகள், அது வெளியே இருக்கு. பெண்ணுக்கு உள்ள இருக்கு, ஆணுக்கு வெளியே இருக்கு. ஏனென்றால் ஆண் என்பது பிரபஞ்சகம், அதனால் வெளியே இருக்கும். அது பூமியை வைத்து அடுத்த பாடத்தில் நடத்துவேன். பெண் என்பது விதை என்பது பூமிக்குள் போக வேண்டும், அப்பதான் முளைத்து வரும். புரியுதுங்களா? அதனால் தான் பெண்ணுக்கு சினைப்பையை உள்ள வைத்து ஆணுக்கு சினைப்பையை வெளியே வைத்தார். இதுவரை சினைப்பை ஆணுக்கு இருக்குன்னு உலகத்துல யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா பாத்தீங்களா? யாருன்னா சிந்தித்தாங்களா பாத்தீங்களா? ஒருத்தரும் சிந்திக்கல. ஏன்? அவங்க ஏற்கனவே இருக்கிற அறிவு போட்டு திணிச்சு வச்சிருந்தா மேல இருந்து வர அறிவு கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ தந்தையினுடைய உடலில் உள்ள உணவை உண்ணு கொண்டிருக்கு. அப்போ தந்தை என்ன கத்து கொடுத்துக்கிறாரு அந்த குழந்தைக்குன்னா, நீ பஞ்சபூத உணவை உண்ணு, அடுத்து தாயினுடைய கருவறைக்கு சென்று தாயினுடைய கருவறையில் எங்கிட்ட லேசாக இருக்கிறாய், தாயினுடைய கருவறையில் திடமாக மாறுவாய், என்னிடம் லேசாக இருப்பாய். என் தாயினுடைய கருவறையில் திடமாக மாறி தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து அன்னை பூமாதேவியிடம் வானத்தினுடைய சத்துக்களை உள்வாங்கி நீ நலமோடு வாழுடா மகனே மகளே என்று தந்தையினுடைய உணர்வு. அது தந்தைக்கு தெரிகிறதோ இல்லை, இன்று இதை கேட்டவர்களுக்கு தெரியும். இதற்கு மேல் இதை கேட்கின்றவர்களுக்கு நிறைவு. என் மகளை பார்த்து நான் அப்படியே மகிழ்ச்சி அடைவேன். புரியுதுங்களா? என்ன மாதிரி என் மகளை நான் வடிவமைத்திருந்தேன், எனக்கு நிறைவு இருக்கிறது. அடுத்து என் மகனை நான் பார்ப்பேன், அப்பா என்ன மாதிரி அவனை வடிவமைத்திருக்கிறேன் பாத்தியா நான். புரியுதுங்களா? என்ன குறை எனக்கு இந்த பிரபஞ்சகத்தில், என்ன குறை இருக்கிறது எனக்கு? நான் எதற்கு பிறரிடம் போய் பிறர் கல்வியை நான் அறிந்து பிறர் போதித்ததை நான் எதற்கு போதிக்க வேண்டும்? இந்த படைப்பு என்பது என்ன குறை வைத்தது எனக்கு? உலகத்தில் என் மகளையும் என் மகனையும் நான் வடிவமைத்தன. இதை விட உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி பெரியது எது இருக்கு? இதுதான ஆதி நிலை, உச்சகட்ட நிலை. அந்த உச்சகட்ட இன்பத்தையும் அந்த உச்சகட்ட அறிவையும் நான் அறிந்ததால் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். நீ ஒரு புரிதலுக்கு வாருங்கள். தந்தை என்றால் என்ன? தந்தையினுடைய உடலில் என்ன நடக்கிறது? வெறும் பஞ்சபூத உணவால் அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தந்தை என்பவர் வடிவமைக்கின்றார். அத கர்ப்பப்பையனும் சொல்லலாம், சினைப்பையனும் சொல்லலாம், எப்படி ஒன்னாலும் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா?
2 விதைப்பை, ஒன்னத்தில் ஆண் குழந்தை, ஒன்னத்தில் பெண் குழந்தை. ரைட் சைடுல இருக்கிறதுல ஆண் குழந்தைகள் இருக்கும், லெப்ட் சைடுல இருக்குது பெண் குழந்தை. இதை இப்போ நான் சொல்லுகிறேன், இதை விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் ஆராய்ச்சி செய்தவர் ஏமாந்து விடுவார். ஏமாறத்துக்கு நீங்க போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஒண்ணு ஏத்துக்குங்க, புரிஞ்சா பாருங்க, புரியலன்னா விட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதில் நீங்க பயணிங்க. ஆனா இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள். உண்மை ஹார்மோன் உங்களுடைய உடலுக்குள் சுரக்கும், சுய ஹார்மோன் சுரக்கும். இதை நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு சுய ஹார்மோன் சுரக்காது. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சுய ஹார்மோன் சுரக்கிறதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீர்கள். ஏன் என்றால் உங்களுக்கே தெரியாது. இப்ப என் மகனுக்கும் என் மகளுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன். உன்னுடைய பசியும் நீ உண்ணுகிற உணவும் உன்னை நலமோடு வாழ வைக்கும். பசியும் உணவும் இருக்கின்ற வெல்லும் உடலில் அனைத்து நோய்களும் குணமடையும். நல்ல பசியும் நல்ல உணவும் இருக்க வேண்டும். அப்ப தந்தையனுடைய உடலில் என்ன நடக்கிறது? வெறும் பஞ்சபூத அறிவை மட்டும்தான் அந்த குழந்தை அறிகிறது. புரியுதுங்களா? அறுசுவை உணவை அது எடுப்பதில்லை. இங்கதான் நீங்க கடந்து போனோம். இன்னைக்கு புரியுதுங்களா எங்க உயிர் உற்பத்தி ஆகிறதுன்னு? இதுதான் வானத்தில் இருக்கிறது. பூமியில் உள்ள அத்தனை விதைகளும் லேசான வடிவத்தில் அந்தரத்தில் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது, சுத்த வெளியில். அதனால்தான் ஆணனுடைய உடலில் சுத்த வெளியில் அந்த கர்ப்பப்பையை வைத்திருக்கிறது. சுத்த வெளியில் உள்ள சத்துக்களை உள்வாங்கி குழந்தையை, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப முதல் அந்த குழந்தை அறுசுவையை எந்த இடத்தில் சந்திக்கிறது என்றால், இதுவரையிலும் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த விதைப்பையில் வெறும் பஞ்சபூத உணவையே உண்ணு விட்டு வாழ்கிறது. அறுசுவைன்னா என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு. இந்த பஞ்சபூதத்தில் என்ன இருக்கு என்றால் 2 இருக்கு, கால்சியம், மெக்னீசியம். குளிர்ச்சியும் வெப்பமும். இதை கடந்து உள்ள போன, ரொம்ப டீப்பா போன, நீங்க ஏதோ மேலோட்டமா அப்படியே பொழுதுபாக ஏதோ ஒண்ணு பேசுறாருன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க 2 பேர் கூட அட்டன் பண்ணுங்க. ஆனா அந்த 2 பேரும் தெளிந்துடணும். இன்னைக்கு தெளிந்து இந்த உண்மையை உலக மக்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுடைய உடல் உங்களை மதிக்கும். இதை சொல்லி கொடுக்காதவர்களும் உங்களுடைய உடலே உங்களை மதிக்காது. இந்த வானமும் பூமியும் உங்களை மதிக்காது. ஏனென்றால் உண்மையை இப்ப என்னுடைய உடல் என்னை மதிக்கும். இவ்வளவு பேருக்கு உலக மக்களுக்கு சொல்லி கொடுக்குறான். வானமும் பூமியும் அள்ளி அணைக்கும். உலகத்துல யாரையாவது நான் டச் பண்றேன் நான் பாருங்களேன். கடவுளையும் டச் பண்ணல. எந்த மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள் யாரையாவது டச் பண்றேன் நான் பாருங்க. 2 தான் உண்மையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், வானமும் பூமியும். இது இல்லை என்று உலகத்தில் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அடுத்து பசியும் உணவும், இது இல்லை என்று உலகத்தில் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்போ பஞ்சபூதத்திலேயே அது அந்த குழந்தை லேசாக வடிவமைத்து அந்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் பொழுது அந்த 2 விதைப்பையிலிருந்து ஓப்பன் ஆகி அந்த விந்தியே உயிர்னு சொல்லிங்கிறாங்க இவங்க பல பேர். விந்து வேற, உயிர் வேற. உயிர் என்பது விதைப்பையில் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடும் போது அந்த விதைப்பையிலிருந்து விந்துல கலக்கும். அது போன நிகழ்ச்சியில நடந்தது. விந்து சூடாகி இருந்தால் அங்க இறந்து விடும் நடத்திருக்கேன். போன வீடியோவும் கேளுங்க, 2 வீடியோ இருக்கு இதுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? அப்போ அது முதல் அறுசுவை என்பது விந்து. இதுதான் முருகப்பெருமான். இன்னும் பிற்காலத்துல அடுத்த நிகழ்ச்சியில விநாயகர் என்றால் என்ன, முருகர் என்றால் என்னன்னு அது நடத்துறேன். அது நடத்தினால் மட்டும்தான் நீங்கள் புரிதலுக்கு வருவீங்க. அது வரலும் புரிதலுக்கு வர முடியாது. இப்போதுக்கு ஒரு மைண்ட்ல இதை வச்சுக்கோங்க. அப்போ அந்த 2 சத்துக்களும் அந்த 2 குழந்தைகளும் முதல் தந்தையோட அறுசுவையை உண்ணுகிறது. அதுதான் இவனுக்கு உச்சகட்ட இன்பம். இவனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே உச்சகட்டம் அடைவான். உச்சகட்டம் என்னன்னு தெரியாது, சொல்லி கொடுக்கலையா? அவனுக்கும் தெரியல. அவன் தான் ஏற்கனவே பிரச்சனையான பூச்சி கிடக்குறான மனிதன். அதை விட்டாதானே. இப்ப நான் அது மாதிரிதான் வாழ்ந்திருந்தேன். அதை விட்டதாலதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ முதல் அந்த பஞ்சபூத உணவை உண்ணு வாழ்ந்த ஒரு குழந்தை தாம்பத்திய வாழ்க்கையில தான் முதல் அந்த அறுசுவையை அந்த சத்தை உரிகிறது. அதுதான் நாவில் பலாப்பழம் வைத்தால் உறிஞ்சி எடுக்கும். புரியுங்களா? மாம்பழம் வைத்தால் உறிஞ்சி எடுக்கும், பேரின்பம் இருக்கும். அதுபோல் அந்த 2 பசியும், பசியோட அடுத்த லேயர் உயிர், உயிரோட அடுத்த லேயர் தான் இந்த உணவை உண்ணுகிறது. உயிர் உண்ணுகிறது, அதுக்குள் பசி இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த சுவையை உரிது பாருங்க. அதுதான் இவனுக்கு உச்சகட்ட இன்பம். அதற்கு மேல் தாயினுடைய கருவறைக்கு செல்லுகிறது. தாயினுடைய கருவறையில் சென்று தாம்பத்திய வாழ்க்கை இருந்தது. அந்த தாயினுடைய கருவறைக்குள் உள்ள போனதும் முதல் தாயை அங்கதான் சந்திக்கிறது. இதுவரையிலும் அந்த தாய் என்ற ஒரு அறிவே அந்த குழந்தைக்கு கிடையாது.
எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை என்ன நடக்குது பாத்தீங்களா உள்ள. தாய்ன்றதே அந்த 2 குழந்தைகளுக்கு தெரியாது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் தாய் என்ற ஒரு அறிவே தெரியாது. முதல்ல அங்க உள்ள போனதும் என்னடா இது, இதுவரையிலும் நான் வேற ஒரு உலகத்தில் இருந்தேன், அது ஒரு விதமாக இருந்தது, இங்க வந்தால் அதுக்கு ஆப்போசிட் ஆகுது, இங்க வேற ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த இடத்தில் தந்தை தாயை அறிமுகம் செய்வதே தாம்பத்தியம், புனிதமான தெய்வ நிலை. தாம்பத்திய வாழ்க்கையை கொச்சப்படுத்தி இதற்கு மேல் பேசாதீர்கள். இந்த கல்வியை இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலுங்க புனிதமாக அதை தெய்வமாக வந்து மதிங்கள், கொச்சையாக பேசாதீர்கள். எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. இத தாம்பத்திய வாழ்க்கை என்பது என்ன? தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு தாயை அறிமுகம் செய்வதே தாம்பத்திய வாழ்க்கை. பிறந்த பிறகு குழந்தைக்கு பால் கொடுத்து, புரியுதுங்களா, அப்பாவை தாய் அறிமுகம் செய்கிற தாய் வந்து அப்பாவை அறிமுகம் செய்யற, அப்பா பேரு இது, அப்பா கூப்பிடு, அப்பா பேரை சொல்லு அப்படின்னு தாய் தான் முதல் தந்தையை சொல்லி கொடுக்குறாங்க. இதுவரையிலும் சமுதாயம் போதித்தது என்ன? தாய் தான் தந்தையை காட்டினார், தாய்க்கு தான் தந்தை தெரியும், எவ்வளவு பேசியிருக்காங்க. ஆனா தாம்பத்திய வாழ்க்கையில தந்தை தான் தாயை அறிமுகம் செய்தாய், இதுதான் உன் தாய், நீ கேட்டியாக அந்த தாயை பிடித்துக்கொள், முழுமையாக நீ வளர்ந்து வெளியே வருவாய். இதுவரையிலும் உன்னை நான் பாதுகாப்போட நான் வளர்த்தேன், உன் தாயிடம் ஒப்படைத்து விட்டேன், இதற்கு மேல் இந்த தாயை கெட்டியாக பிடித்துக்கொள். அடுத்து இந்த தாயிடம் கருமுட்டை என்பது அறுசுவை, மாதவிலக்கு என்பது அறுசுவை, ரத்தம் என்பது அறுசுவை, இனிப்பு கசப்பு தோற்பு புளி. அதற்கு மேல் தந்தையிடம் இருந்த உணவை உண்ணுவிட்டு அதுக்கு மேல் தாயிடம் வந்து உணவை உண்ணுகிறது, உண்ணு கரு பெருக்கிறது. அடுத்த சிலபஸில் இதோட முடிந்திருக்கு. அடுத்த சிலபஸ் பெண்ணுடைய உறுப்புக்குள் என்ன நடக்கிறது, அந்த குழந்தை எப்படி பெருசாகுகிறது, எதுவுமே இந்த உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது. அப்படியாப்பட்ட தத்துவத்தை அடுத்த பாடத்தில் நீங்க அறிய போறீங்க. அடுத்த பாடத்தில் அனைவரும் வாங்க, இந்த உண்மையை உங்களுடைய உலக மக்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். ஒரு பிள்ளையை பெற்றெடுங்கள், அந்த பிள்ளை ஆரோக்கியமாக வாழ்கிற தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள். அந்த குழந்தைகள் நலமோடு வாழ்வதற்கான தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள். இன்று இலவசமாக நான் கொடுத்தேன், குழுவும் உங்களுக்கு இலவசமாக, எத்தனை கோடி பணம், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட இந்த கல்வி உலகத்தில் கிடைக்காது. அப்படியாப்பட்ட கல்வியை இந்த குழுவும் நானும் கொடுத்திருக்கேன். ஒரு சொத்து சேர்க்கறீங்களோ இல்லையோ, ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொள்ளு பேரனுக்கும் சொல்லுங்கள். ஆண்களே, உங்களுக்கு அடுத்த கிளாஸும் கொஞ்சம் இருக்கு. உங்களுடைய உடலில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோட வாழ வேண்டும் என்ற பாடத்தை முடித்து அடுத்து பெண்ணுடைய கருவறைக்கு போவோம். இப்ப தந்தையின் கருவறை புரிஞ்சிடுச்சா? தந்தையினுடைய கருவறையில் பஞ்சபூதத்தால் மட்டுமே வடிவமைக்கப்படுகிறது. அதனால்தான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போகும். தந்தையனுடைய கருவறை தான் உறக்கம், உறக்கத்தில் தான் அனைத்து நோயும் குணமடையும். மனம் அப்படின்னு பேசுவாங்க. நன்றிங்க ஐயா. இல்ல இன்னொரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அப்படியா? அப்ப முடிச்சிட்டுங்களா அந்த பாடத்தை? அப்போ முடிச்சிருங்க. முடிச்சிடறேன் அப்போ. சரி, இப்போ வந்து பாடத்தை இன்னைக்கு ஒரு முழுமையை வந்துடுவோம். அதுக்கு மேல இதனுடைய கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க, அந்த பாடத்தை வந்து கொண்டு போலாம். ஒன்னு சொல்லுகிறேன், இந்த இடத்தில் நீங்கள் அச்சப்படவே கூடாது. எதுவாக இருந்தாலும் கேள்வி பதில் நீங்கள் வந்து கேட்க வேண்டும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப நான் என்ன சொல்கிறேன், தாம்பத்திய வாழ்க்கை என்பது தெய்வ நிலைன்னு சொல்லியிருக்கேன். கடவுளை வணங்குவது போல் நீங்கள் வணங்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து ஆனந்தம் அடைதீர்கள். அதனுடைய சிரிப்பும், அது விளையாடுவதும், அது ஓடுவதும், அது பேசுவதும், இது அனைத்தும் யாரிடம் அறிந்தது? தந்தையினிடம், தாயினிடம் அறிந்தது. இதை விட உலகத்தில் உங்களுக்கு பேரின்பம் இருக்கா? தவத்தில் இன்பம் இருக்கா? தவத்தையும் கடந்த இன்பம். இந்த குழந்தை முகங்களை பாருங்கள், என்ன அற்புதமாக 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி வடிவமைத்திருக்கிறீர்கள். தந்தைமார்களே, மன நிறைவோட வாழுங்கள். அற்புதமான குழந்தைகளை, ஒரு குழந்தைகளையும் வடிவமைத்தது நீங்கள் தான். புரியுதுங்களா? மகிழ்ச்சி அடைங்கள். புரியுதுங்களா? சரிசா போச்சு பாடம், கொஞ்சம் காமெடியா போவோம். பாட்டை மாத்தி எழுதுங்க. தந்தை சிறந்த கோவிலும் இல்லைன்னு பாட்டை மாத்தி எழுதுங்க. பாடம் கொஞ்சம் சீரியஸா தான் போகும். சரி, இப்ப புரிஞ்சுச்சிங்களா? இப்ப தந்தை என்னுடைய உடலில் முதல் பஞ்சபூதத்தால் வடிவமைக்கப்படுகிறது. அப்போ உடலில் எந்த நோய் வந்தாலும் சரி, அறுசுவையில்
50% தான் குணமடையும், அதற்கு மேல் குணமடையாது. 50 கூட சொல்ல முடியாது, 30, 40 தான் சொல்ல முடியும். அப்ப பஞ்சபூதத்தால் மட்டும்தான் 70%, 80% குணப்படுத்த முடியும். அப்ப இந்த புரிதலுக்கு வரணும். நோயின்னா என்ன? கண்ணை மூணு இப்படி உக்காந்தீங்கன்னா சிந்திக்கணும். மூலிகை சாப்பிட்டாலாம் நோய் குணமடையாது. மூலிகை சாப்பிட்டா நானே மூலிகை மையம் தான் பேரு வச்சுக்கின்னு நான் 100 பேருக்கு மூலிகை கொடுத்தேன், 100 பேரும் குணமடைஞ்சிச்சான்னா 50 பேருக்கு குணமடைஞ்சது, 50 பேர் குணமடையல. 50 பேருக்கு குணமடைஞ்சது மட்டும் ஊர் ஃபுல்லா சொல்லி வரக்கூடாது. 50 பேருக்கு ஏன் குணமடையல, அதை ஆராய்ச்சி செய்யும் போது தான் அந்த புரிதல் வந்தது. அப்ப மூலிகை சாப்பிட்டால் குணமடையாது. மூலிகைக்கு முன்னோடி ஒண்ணு இருக்கு. எது என்றால் பசி. நீங்கள் உண்ணுகிற மூலிகையை அந்த பசி பிரித்து எடுத்து அதில் உள்ள சத்தை பிரித்து எடுத்து ரத்தத்தில் கலந்தால் மட்டும்தான் குணமடையும். அந்த சத்தை பிரிக்காமல் அப்படியே கழிவாக அமைச்சிட்டா நோய் குணமடையாது. அப்ப மூலிகைக்கு முன்னோடி எது? பசி. பசி என்பது தந்தை, மூலிகை என்பது தாய். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? 2ல முடிப்பேன் கால்சியம் மெக்னீசியம். புதுசா வந்தவங்களுக்கு பழைய வீடியோ கேளுங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ தந்தையினுடைய உடலில் இது நடக்கிறது. அப்போ உறக்கம் என்றால் என்ன? உறக்கத்தில் மட்டும்தான் அனைத்து நோயும் குணமடையும். எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு சிந்திக்கிறோம், இதை அனைத்தும் நீ மறந்து விடு என்று சொல்லும் உறக்கம். இதை அனைத்தும் நீ மறந்தால் உன்னுடைய உடலில் நோய் குணமடையும். இது மறக்காமல் இருந்தால் நோய் குணமடையாது. அப்போ உறக்கம். தவம் என்றால் என்ன? 25 ஆண்டுகள் தவம் செய்து அந்த தவம் என்பது உடலில் நோயை குணப்படுத்தவில்லை என்று புரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் தவத்தில் நான் இத்தனை ஆண்டு காலம் 25 வருஷம் தவம் செய்து நோய்கள் குணமடையவில்லையே என்று வானத்தினும் பூமியிடம் என்னுடைய உடலும் கேட்டது பிறகு அது சொன்னது, நானே தவம் செய்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன எக்ஸ்ட்ரா ஒரு தவத்தை கொடுக்கிறது. அப்படியே மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தேன். என்னுடைய தவம் என்பதுதான் உறக்கம்னு புரிய வச்சுது. இன்னைக்கு புரியுதுங்களா? உறக்கம்னா என்னன்னு? தூக்கம்ன்றமே உறக்கம். உறக்கத்தில் என்ன? ஒரு விதைக்குள் ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்குள் பசி இருக்கிறது. அந்த பசி என்பது உறக்கத்தில் என்ன செய்கிறது என்றால் பஞ்சபூத சத்துக்களை உள்வாங்கி, இந்த பஞ்சபூத சத்துக்களால் நான் உயிர் வாழ வேண்டும், என்னுடைய உடலில் எந்த நோய் வந்தாலும் இந்த பஞ்சபூத சத்துக்களை வைத்து நான் உயிர் வாழ வேண்டும், என்னுடைய உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்திக்க வேண்டும் என்று தந்தையிடம் அறிகின்ற கல்விதான் இது. தந்தை கிட்ட இந்த கல்விதான் அறிஞ்சது, அது வேற எந்த கல்வியும் அறியல. எந்த நேரத்திலையும் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன். அப்போ அந்த தந்தையிடம் அறிந்த கல்விதான். உடலில் எந்த நோய் வந்தாலும் உறக்கம், தூங்கி விடுவார்கள். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்க வேணாலும் ஐசி வார்டு போட்ட தூங்க வச்சுடுவாங்க. அப்ப இந்த உறக்கம் என்றால் என்னன்னா தவம். மனிதர்கள் கத்துக் கொடுக்கிற தவத்தில் 5 மணி நேரம் தவம் செய்தால், 3 மணி நேரம் தவம் செய்தால் 20 நிமிடம் 15 நிமிடம் மனம் அடங்கும். அதுக்கு மேல அடங்காது, வந்துடும். ஆனா 100% 5 மணி நேரம் 6 மணி நேரம் மனதை அடக்குவது எது என்றால் உறக்கம். அதுதான் உச்சகட்ட தவம். அந்த தவம் இல்லை என்றால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள், எல்லா ஜீவராசிகளும் இறந்து விடும். தூக்கம் என்றால் என்னன்னு புரியும். மனிதர்கிட்ட கத்துக்கின தவம் 1 மாதம் 1 வருஷம் செய்யாமல் உயிர் வாழ முடியும். இதே படைப்பினிடம் கிடைத்தது. உறக்கம் என்பது பிறர் சொல்லி கொடுத்தலாம் நீங்க தெரிஞ்சுக்கல, அது இயல்பாக படைப்பே கொடுத்தது. அப்போ அந்த படைப்பில் உறக்கம் என்றால் என்னவென்றால், இந்த உறக்கத்தில் இந்த மனம் என்ன செய்கிறது? மனதினால் நோயை அறிய முடியும், மனதினால் நோயை குணப்படுத்த முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனதினால் தான் தூக்கத்தில் நோய் தெரியாது. விழிப்பு நிலையில் மனம் இயங்கும் போது இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க கழுத்து வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. உறக்கத்தில் மனதினால் நோயை அறிந்தீர்கள். அது எங்க நோய் இருக்குன்னு மனதிற்கு தெரியும். அந்த மனிதனை உறங்க வைத்து அந்த மனம் என்பது போய் வானத்தில் உச்சியில் கலந்து, அங்க உச்சியில் தான் இந்த பேட்டர்ன் இருக்கிறது, இந்த உடலை வடிவமைத்தது. இதுதான் தந்தை. தந்தை என்னன்னு புரிதல் வந்துச்சுங்களா? பெண்களே, ஆண்களே, உங்களுடைய தந்தையை கையெடுத்து கும்பிடுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவை உன் தந்தை, அழகில்லாமல் இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம், கோமாளி மாதிரி இருக்கலாம், காலை இழுத்து கொண்டு நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் முறிக்கின்னு இருக்கலாம், அவனை பார்ப்பதற்கு கொடூரமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இத்தனை ஏக்கத்தையும் உருவாக்கி கொடுத்தது அந்த உடல் தான். புரியுதுங்களா? என் தந்தை என் முன்னாடி கண் கலங்கி நான் அழுதவன் வருது பாருங்க. என்னை இந்த அளவுக்கு நீ வடிவமைத்து கொடுத்தாய் தந்தையே. உன் பசியை என் தந்தை உன்னை முழுமையாக வடிவமைத்து தாயிடம் கொடுத்து விட்டேன். என் தாய் முழுமையாக வடிவமைத்து பூமியிடம் கொடுத்து விட்டு இந்த பூமியில் நலமோடு வாழ என் தந்தையின் படம் முன்னாடி நின்று நீ கொடுத்த பசியை இந்த உடலில் தக்க வைத்து இந்த பூமியில் நான் வாழ்ந்து காட்டுவேன்.
இதுவே நான் செய்யும் ஆதி நிலை, அதுவே முதல் தர்மம் என்று என் தந்தையிடம் நமஸ்காரம் செய்வேன். என் தந்தைக்கே ஒரு மகிழ்ச்சி. அற்புதமான பிள்ளையை நான் வடிவமைத்து கொடுத்தேன், மன நிறைவு அடைகிறேன்டா உன்னை பார்த்து. நான் என் தாயும் நிறைவடைகிறார்கள். அற்புதமான பிள்ளையை நான் வளர்த்து பூமியில் கொடுத்தேன். உலகம் முழுவதும் மக்களுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு கிளாஸ் எடுக்கிறானே, என் தந்தையும் என் தாயும் போற்றி வாழ்த்துவேன். இன்று தந்தையோட சப்ஜெக்ட் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ கண் கலங்குவேன் அப்படியே என் தந்தையின் படத்து முன்னாடி நின்று. நீ கொடுத்த அறிவை நான் வேஸ்ட் பண்ணவில்லை, மிஸ்யூஸ் பண்ணவில்லை. உலக மக்கள் நலமோடு வாழ்வதற்காக. என் தந்தை சொல்வார், உலகமே உன்னை போற்றி வாழ்த்தும். உலகத்தில் பசிக்கு கோயில் கட்டியவன் நீ ஒருவனே, பசி உணவுக்கு கோயில் கட்டியவன் நீ ஒருவனே. செப்டம்பர் 16ஆம் தேதி ஓபன் பண்ணிட்டேன் பசி உணவு படைப்பு ஆசிரமம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ உறக்கத்தில் என்ன நடக்குது என்றால், தவம் என்றால் என்ன என்றால் ஆதியில் கலப்பது. அப்ப இங்கிருந்து ஆதியில போய் தந்தையினுடைய பசி மேல போய் மனதின் மூலமாக மேல போய் இந்த உடலில் என்ன உபாதைகள் இருக்கு, எங்க நோய்கள் இருக்கு, என்ன குறைபாடு இருக்கிற பேட்டர்ன் எங்க இருக்கு என்றால் ஆதியில் இருக்கிறது. அந்த சத்துக்களை அப்படியே உரிந்து கொண்டு வருகிறது மனம். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மனம் பகலில் இரவில் இறந்து விட்டதான், பகலில் பிறக்கிறதான். இறந்தவங்க எல்லாம் எப்படிங்க பிறப்பாங்க? எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. பல பேர் என் பேச்சை கேட்டு பேச்சே மாத்திட்டாங்க. தப்பு தப்பா பேசியிருந்தேன்ப்பா, இந்த மூலிகை மந்திர பேச்சை கேட்ட பிறகுதான்ப்பா என்ன நான் மாத்திக்கினேன். பகலில் இரவில மனம் இறந்துடுச்சான், பகல்ல மூச்சுக்கிச்சான். இறந்தது இறந்தது தானே, திருப்பி எப்படி அது வந்து மூச்சுக்கும்? அப்ப மனம் என்ன செஞ்சதுன்னு இவங்க சிந்திக்கலையே. மனம் ஒடுங்கிடுச்சுன்னுவாங்க. அதுல ஒடுங்கலாம் ஒடுங்காது, அடங்கிடுச்சு. அதெல்லாம் வந்து மனதை அடக்கவே முடியாது. மனதை அடக்கனா, மனம் ஒடுங்கிடுச்சுன்னா இறப்ப நிலை தான் அது. அதெல்லாம் அடக்கவே முடியாது. அது எங்க போகுதுன்னு தெரியல, கண்டுபிடிக்கல. அதைதான் இந்த வானமும் பூமியும் எனக்கு கொடுத்தது. மேல் நோக்கி போய் இந்த பிரபஞ்சகத்தில் உள்ள ஆதியில் உள்ள பஞ்சபூத சத்தை உரிந்து கொண்டு வந்து எந்த இடத்தில் இருக்கோ அந்த நோய்களை குணப்படுத்தும். இது உறக்கத்தில் மட்டும் நோய் குணமடையும். ஒரு ஆளும் கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலியோட வருவீங்க. நீங்கள் தூங்கி எழுந்து கொள்ளுங்கள், வலி குணமடைகிறதா இல்லையான்னு பாருங்க. பயங்கர தலைவலி இருக்கிறது. மனிதர்கள் கற்றுக் கொடுத்த தவத்தை செய்து பாருங்கள், இன்னும் தலைவலி அதிகமாகிவிடும். அந்த தவத்தை விட்டுவிட்டு படைப்பினுடைய தவம் இருக்கிறது, உறக்கம். அந்த உறக்கத்தில் நீங்கள் உறங்குங்கள். அந்த தலைக்கிட்டை அந்த பசி போய் என்ன பிரச்சனை, கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை, காலில் என்ன பிரச்சனை, கழுத்தில் என்ன பிரச்சனை, இது அத்தனை பிரச்சனை இங்கங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது அனைத்துக்கும் எவ்வளவு சத்துக்கள் தேவை என்று பிரபஞ்சகத்தில் போய் கலந்து 1 மணி நேரம் உறக்கம் இருந்தால் போதுமா, 3 மணி நேரம் இருந்தால் போதுமா, இல்ல 24 மணி நேரம் இருந்தா போதுமா, இல்ல 48 நேரம் இருந்தா போதுமா, இல்ல ஒரு 5 நாளைக்கு கண்டினியூா தூங்கிக்கினே இருக்கணும். ஐசி வார்டுல தூங்கும் போது என்ன நடக்குது, அது பிரபஞ்சகத்துல இருக்கிற சத்து வந்து அடிச்சு குமரி காலி பண்ணி உலகிற நோயெல்லாம் அடிச்சு தூள் 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 தூளா பறக்குது. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுது ஐசி வார்டுனா. நீங்க என்னன்னு புரிஞ்சுனீங்களா? டாக்டருங்களுக்கே இப்பதான் புரியும் போல இருக்குது இந்த பாடத்தை கேட்டது. எப்ப இதான் நடந்துங்குதா உள்ள? அவர் தூங்கினவர் ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்தினுப்பாங்க, இனிப்பையும் உப்பையும் போடுவாங்க. இனிப்பு என்பது ஆண் தன்மை, உப்பு என்பது பெண் தன்மை. 2 சத்து, கால்சியம் மெக்னீசியம். கால்சியம் என்பது இனிப்பு, மெக்னீசியம் என்பது உப்பு. புரிஞ்சுச்சிங்களா? அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு இந்த 2 சத்தை மட்டும் கொடுங்க. 1 மாசம் கூட அறுசுவை இல்லாமல் உயிர் வாழ முடியும். புரியுதுங்களா? ஆனா இந்த சுவை இல்லாமல், பஞ்சபூத சத்து இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்ப அங்க போய் சத்துக்களை கொண்டு வந்து உடல் முழுவதும் அந்த சத்தை கொடுத்து எங்க குறைபாடு அத்தனை குறைபாடுகளும் நீக்கி காலையில் புத்துணர்ச்சியாக எழுப்பும். கை கால் வலிகள், இடுப்பு வலிகள் இருக்காது. இப்ப படுத்து எழுந்துக்கிறீங்க, அந்த இடத்தில் நீங்கள் கை கால் வலி, இடுப்பு வலி இல்லை என்றால் உங்களுடைய சத்து என்பது மேலிருந்து உங்களுடைய உடலுக்கு சரியாக வாங்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்குள்ள படுத்து தடை செய்து விட்டீர்கள். நான் முழுக்க மழை பெய்தால் மட்டும்தான் நான் வீட்டிற்குள் படுப்பேன். அதிகம் பனி இருந்தால் மட்டும்தான். இப்பவும் சரி, கொசுவலை கட்டி கொண்டு நான் பனியில் தான் படுப்பேன். பகல் முழுவதும் சூரிய ஒளி உள்வாங்குகிறது, பகல் முழுவதும் சந்திரை ஒளியே உள்வாங்குகிறது. பகல் ஒளியும் வெளிச்சத்தினுடைய ஒரு சக்தியும் இருட்டினுடைய சக்தியும் உள்வாங்க. இது போல் இருக்கும் பொழுது ஆரோக்கிய குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இன்னொரு போல்டா ஒரு 100 வயசானாலும் சரி எனக்கு குழந்தை பிறக்கும். ஏனென்றால் நான் உண்மையோட வாழுகிறேன். பெண்ணுக்கு தான் அளவு முறை, ஆணுக்கு அளவு முறை இல்லை. ஏனென்றால் அவன் வந்து பிரபஞ்சகம், வானம். வானத்தில் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் சரி உயிர் பசி அழியவே அழியாது. பூமியில் மட்டும்தான் அழியும். ஒரு கத்திரிக்காய் செடி என்பது இவ்வளவு நாள் தான் உயிர் வாழும், அதுக்கு மேல அழிந்துவிடும். தக்காளி இவ்வளவுதான் உயிர் வாழும். கரும்பு இவ்வளவு நாள் உயிர் வாழும். அரிசி, நெல் பயிர் இவ்வளவு நாள் உயிர் வாழும், அழிந்துவிடும். பூமியில் அழிவு உண்டு,
ஆனா பிரபஞ்சகத்தில் அழிவு இல்லை. தந்தை என்பது அழிவில்லாதது, தாய் என்பது அழிக்கக்கூடியது. புரியுங்களா? அதே போல் இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது பெண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது தந்தை நான் சொல்லிக் கொடுப்பேன். இது வெறும் நீங்கள் மக்களிடையே இதுக்கு முன்னாடி முன்னோருங்கிட்ட நீங்க அறிந்தீங்க பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டா நடத்துவோம் எல்லா பாடத்தையும். நான் ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது பெண் என்று பெண்ணை கொச்சப்படுத்தினார்கள். ஆனா இன்று நான் சொல்லுகிறேன், ஆண் மகனாக இருந்து ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது தந்தை தான். தந்தையினுடைய சத்து இருக்கிறவர்களும் இந்த குழந்தையை வடிவமைத்தது தந்தை. தந்தையினுடைய சத்து லாஸ்டா உடலை விட்டு வெளியேறியதும் அந்த உடல் சிதையும். தாய் ஆக்கவும் செய்வதில்லை, அழிக்கவும் செய்வதில்லை. தாய் ஒரே ஒரு செயலை செய்தார், கொடுத்ததை பாதுகாப்போட வளர்த்து இந்த ஒப்படைத்தால் பூமியிடும். எவ்வளவு புனிதமானவங்க தாய். இப்ப புரியுதுங்களா? ஆண்களே புரிந்து கொள்ளுங்கள், தாய்மையை கொச்சப்படுத்தாதீர்கள், தாயை கொச்சப்படுத்தாதீர்கள். எவ்வளவு ஒரு புனிதமானது பாத்தீங்களா? இதற்கு மேல் யாரும் தாயை கொச்சப்படுத்தாதீர்கள். யாராவது இது மாதிரி பேசியிருந்தா கூட மனதார ஒரு மன்னிப்பு கேட்டுங்கள். இதற்கு மேல் ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது பெண் என்று சொல்லாதீர்கள், ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது ஆண் என்று சொல்லுங்கள். போக போக இந்த பாடங்கள் உன்னை கடந்து போகும். இது ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு ஒரு புரிதல். அப்ப தூக்கத்தில் உறக்கம் என்றால் என்னன்னா, உறக்கத்தில் போய் அங்க இருக்கிற சத்துக்களை கொண்டு வந்து இந்த உடலுக்குள் கொடுத்து அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். அப்ப நம்ம உடலுக்கு உள்ளுக்குள்ள வருகின்ற நோய்களுக்கு மருத்துவம் தேவையா என்றால் தேவையில்லை. அப்போ ஒரே ஒரு செயல் என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்துக்களை மட்டும் கொடுப்பது நம்மளுடைய வேலை. அது உடல் ஏற்றுக்கொள்ளும். சத்துக்கள் குறைபாடாக இருக்கும் பொழுது ஒரு எமர்ஜென்சிக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கலி உலகத்தில் மருத்துவம் இல்லாமல் வாழ முடியாது, நானும் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனா முழுக்க முழுக்க நீங்கள் மருத்துவத்தை சார்ந்து வாழ தேவையில்லை. உண்மையை அறிந்து, புரியுதுங்களா, நீங்கள் தைரியமாக வாழுங்கள். பசி மரணம் என்பது என்னுடைய மாணவர்களுக்கு நான் கத்துக் கொடுத்தேன். உங்களுடைய டைரி எடுத்து எழுதுங்கள். பசி மரணம் இது ரெண்டு. மரணம் என்பது எல்லாத்தையும் அசைக்க பார்க்கும், எல்லாத்தையும் மிரட்டும். மரணம் என்பது எல்லா உயிரினங்களும் அலறும், எல்லாத்தையும் மிரட்டும் மரணம். ஆனா ஒண்ணு மட்டுமே மிரட்ட முடியாது, எது என்றால் பசியை. பசி சொல்லும், நான் அனுமதி கொடுத்தால் இந்த உடலுக்கிட்ட நீ நெருங்குவாய், நான் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் மரணத்தையே எட்டணிக்க வைக்கும் பசி. அந்த பசி என்பது எப்படி மரணமாக மாறுகிறது என்று அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அற்புதமாக இருக்கும். இப்பொழுதே உங்களுடைய அறிவு தெளிந்திருக்கும். இந்த லைஃப்ல இப்படி ஒரு கல்வியை நான் அறிந்தேன், இன்றே நான் முழுமையை அடைந்து விட்டேன் என்ற ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? டைரியில எழுதி வைங்க. உங்களுடைய மரணத்தையே தள்ளி வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு ஆற்றல், எனர்ஜி எது என்றால் பசி. ஏன் என்றால் அதுதான் உங்களை படைத்தது. அது அனுமதித்தால் அந்த பசி, அந்த மரணம் என்பது உங்களிடம் வரும். அதுதான் ஆக்கவும் செய்தது அழிக்கவும் செய்தது ஆண் என்று சொன்னேன். அந்த பசி என்பது உருமாற்றம் செய்வதே மரணம். பசியே மரணமாக மாறும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஒரு உருவம் இருக்கின்ற வெள்ளம் மரணம் கெட்ட நெருங்காது. அது வேற ஒரு உருவமாக மாறும் பொழுது அந்த பசி உடலில் கெட்டுவிட்டால் இந்த உடலை விட்டு அந்த பசி வெளியேறி மேல போய்விடும். மனதையும் கூட அழைத்து செல்லும். இப்போ மனம் என்றால் என்ன, பசி என்றால் என்னன்னு புரிஞ்சுதா? பசியின் படர்க்க நிலையே மனம், பசியின் அடுத்த நிலையே மனம். பசி மேல போகும் பொழுது மனதையும் சேர்த்து கூட அழைத்து சென்று விடும். மனம் என்பது, பசி என்பது ஆண் தன்மை, மனம் என்பது பெண் தன்மை. பசி என்பது வெப்பம், மனம் என்பது குளிர்ச்சி. இப்ப அம்மா பாடம் நடத்தினாங்க பாருங்க. நாக்கு என்பது குளிர்ச்சி, பல் என்பது வெப்பம். இந்த அறுசுவை என்பது எங்க உயிராக மாறுகிறதுன்னு, நாக்கு என்றால் என்ன, பல்லு என்றால் என்னன்னு அடுத்த பாடத்தில் வரும். உணவு எப்படி உடலாக மாறுகிறது, இதை மாற்றி அமைப்பவர் யார், அதுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கு, நாக்குக்கும் பல்லுக்கும் எனர்ஜி என்ன இருக்கு. நாக்கு என்பது குளிர்ச்சி, பல் என்பது வெப்பம். இப்ப பல்ல பத்தி இதுவரை யாரும் சிந்திக்கல, மாறுபட்டு நடக்கும். அப்போ இந்த பசி என்பது அந்த மனதை மேலுக்கு அழைத்து அப்படியே சென்று விட்டால் இந்த உடல் இறந்து விடும். அதற்கு மேல் 10 மணி நேரத்தில் இந்த உடல் சிதைய ஆரம்பிக்கும்.
இதோட இந்த பாடத்தை நாம நிறைவு செய்வோம். அடுத்த பாடம் பெண்களுக்கு வரும். இன்று ஆண்களுக்கு முழுக்க முழுக்க சொல்லியிருக்கேன். உடலில் எந்த நோய் வந்தாலும் உறக்கத்தில் மட்டும் குணமடை. அது இரவு பகல்னு சொல்ல முடியாது. உடலில் நோய் பெருகிவிட்டால் மனிதன் தூங்கிக் கொண்டே இருப்பான். அது மனிதன் மட்டுமல்ல, பூமியில் எல்லா ஜீவராசியும் தூங்கிக் கொண்டு இருக்கும். தூக்கத்தில் உறக்கத்தில் தான் இந்த வடிவமைக்கப்பட்டது. தந்தையின் சினைப்பையில் கர்ப்பப்பையில் நீ உறக்கத்தில் தான் உன்னுடைய எனர்ஜி பெருகுவதை இப்ப நான் சொல்லும் போதே மாபெரும் எனர்ஜி எனக்குள் பாய்கிறது. உங்களுக்குள்ளவும் பாயணும்னா இந்த பாடத்தை கூர்ந்து கவனித்து 23 மணி நேரம் நீங்கள் எப்படி ஒன்னாலும் வாழுங்கள். அரை மணி நேரம் உண்மையோட வாழுங்கள். அது எது என்றால் பசியும் உணவும். பிறருக்கு இந்த உண்மையை சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்கவில்லை. நீங்கள் வேற ஒண்ணு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் வேற ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கன்றதுக்காக இந்த பசியும் உணவும் உங்களை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் அதுதான் உங்களை படைத்தது. அது நன்றி உணர்வோடு உங்களை வாழ வைக்கும். நீங்கள் அதை பத்தி பேசாத போதே உங்களை வாழ வைக்கிறது என்றால் அதை பத்தி நீங்கள் பேசினால் அள்ளி அணைக்கும் உங்களை. மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பிள்ளையை பூமியில் பெற்றெடுத்து இன்று எத்தனையோ பிள்ளைகளை மாற்றி அமைக்கின்றான் பசித்தர் மூலியமையன். அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறிவிட்டது. இந்த குடும்பத்தங்களை நான் நலமோடு நான் வாழ வைப்பேன் என்று வானமும் பூமியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடவும் நீங்கள் வாழலாம். எமோஷன் டென்ஷன் தேவையில்லை. வானமும் பூமியும் பார்த்துக்கொள்ளும். அந்த குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளை ஏழையா கூட வாழட்டும். ஆனா அந்த பூமியில் நோய் இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழட்டும். அது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அரை மணி நேரம் உண்மையை பேச வேண்டும். அந்த உண்மை எது என்றால் பசியும் உணவும். இதை புரிந்து தந்தைமார்கள் மகிழ்ச்சி அடைங்கள். ஆக்கவும் செய்வது அழிக்கும் செய்வது தந்தையே. இதை புரிந்தால் இதுக்குள்ள பயணிங்கள். இது ஐயா ரொம்ப குழப்பமாகுதுங்க ஐயா. இதை விட்டு விட்டு உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதற்குள் நீங்கள் பயணிங்கள். அடுத்து தந்தையனுடைய இது உண்மையான தந்தையனுடைய கரு. அடுத்து தாயினுடைய கரு வரும். சூப்பரா இருக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் அதை பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி. பசி உடலில் வாழட்டும், பூமியில் உணவு பெருகட்டும். பசித்தர் மூலியமைந்தரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். மகிழ்ச்சிங்க ஐயா. இரவு செஞ்சுட்டேன். கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அந்த ஹார்மோன்ஸ் நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. நன்றிகள் நன்றிகள் ஐயா. அருமையா பேசுனீங்க ஐயா. பேசுனன்றதோட உண்மை, அருமையான உண்மையை சொல்லிருக்கீங்க. இந்த தளத்துல நிறைய எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா. நீங்க அதுக்குதான் கணவன் மனைவியா சொன்னீங்களா? சரி சரி. இதுவும் 2 பேரும் சேர்ந்து அட்டென்ட் பண்றது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப அருமை. இவ்வளோ தந்தைக்குள்ள இவ்வளோ மீனிங் இருக்கும் அப்படின்றது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாருக்குமே தெரியாது. எனக்கே ஒரு ஆச்சரியம். எப்படிதான் என் உடம்புல இது மாதிரி ஹார்மோன்கள் சுரக்குது எப்படி சிந்திக்கிறேனே தெரியல. வெறும் 5வது தான் படிச்சுக்கிறேன் நான். உலகத்துல எந்த புக்கும் படிச்சது இல்லை நான். அப்படி நீங்க அனுபவம் பண்ணி குழந்தை பிறந்ததாங்க ஐயா உங்களுடைய குழந்தைகள்லாம்? இல்ல நீங்க அத அனுபவிச்சு அந்த மாதிரி குழந்தைய பெற்றெடுத்தீங்களா? இல்ல 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 25 ஆண்டுகள் உங்களுடைய அனுபவத்துல வந்ததா இது? இல்ல அனுபவத்துல வருது. இது நான் ஒன்னே என்ன செஞ்சேன்னா, இதுவரை யாரும் செய்யாத ஒரு தர்மத்தை செஞ்சேன். உலகத்துல எல்லாரும் ஏகப்பட்டது இழுத்து உள்ள வச்சிருந்தாங்க. நான் மொதல் கைட்டு விட்டேன், எம்டி ஆகிட்டேன். எம்டி ஆனது புதுசா உள்ள இறங்கிடுச்சு. இவங்க ஏற்கனவே இருக்கிறது புடிச்சு வச்சுங்கிறதால அங்க மேல இருந்து உண்மை வருது. அங்க உள்ள ஃபுல்லாகுது. அது அப்படியே சரிக்குன்னு கீழே பிடிச்சி அது பூமிக்கு போயிடுச்சு. நான் செஞ்ச உலகத்துல யாரும் செய்யாத ஒரு தர்மம் மொத்த பேரும் கட்டி விட்டேன். அதனாலதான் உலகத்திலேயே குருமார்களையும் கடவுளையும் டச் பண்ணாம பேசுற ஒரே ஆள் நான் தான். இது எல்லாருமே எங்கன்னா டச் பண்ணுவாங்க, நான் டச்சே பண்ண மாட்டேன். அதே போல மந்திரம் கூட பாருங்க. வேற யாருன்னா சொன்ன மந்திரத்தை சொல்றேன்னு பாருங்க. உடலில் பசி பெருகட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும். இதுவரையில எங்கேயாவது இந்த மந்திரங்க தான் பாருங்க. மற்றவங்க சொன்ன மந்திரத்தெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். யாரையுமே டச் பண்ண மாட்டேன். என்னுடைய உடலை நான் ஏமாத்த மாட்டேன். நான் கண்ட உச்சகட்ட உண்மை. என் உடம்ப நான் ஏமாத்துறேன்னா என் உடம்பு தெளிவாகுது. நான் உன்னை ஏமாத்திருவேன். அதனாலதான் இந்த உலக மக்களே நீ மொத்த பேரும் மாட்டிங்கிறாங்க தன் உடம்பு கிட்ட. அதுல இருந்து தப்பிச்சவன் தான் நான். தப்பிச்சு அதுல இருந்து சரி பண்ணி நோய்களை குணப்படுத்தி உலக மக்களுக்கு போதிக்கிறேன். வானமும் பூமியும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துட்டேன். வானமும் பூமியும் என்னை மன்னிச்சிச்சு. அதனால்தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க கூட அதெல்லாம் செய்யும் போது அது கண்டிப்பாக படைப்பு என்பது உங்களை மன்னிக்கும். ஆனால்
நீங்கள் அந்த உண்மையை உள்வாங்கி அந்த பசியும் உணவுன்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களை ஆரோக்கியமா வாழ வைக்கணும். அதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. நன்றி. கேள்விகள் எல்லாரும் பேசலாங்கம்மா. கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம். பேசலாம். வாசனை சைலண்டா பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யார் பேசுறீங்களோ? மொத்த உஷாமா, மொத்த பேரும் உஷாமா சைலண்ட். கேள்விகள் இருக்கா? தூங்கிட்டீங்களா? கவிதாமா, சக்தி, ஒரு நன்றியாவது சொல்லுங்களேன். அது அது கூட கைய கெட்ட போக மாட்டேங்குது போல இருக்குது. வணக்கம் ஐயா. சொல்லுங்க உஷாமா, பேசுங்கம்மா. நல்லா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. டவுட் அப்பா ஒண்ணும் இல்ல. ஒரு நிறைவுமா. நீங்களாவது ஒரு நன்றி சொன்னீங்களே. உலகத்திலேயே கேள்வி பதில் இல்லாத நிகழ்ச்சி என் நிகழ்ச்சி தான். அவங்களுக்கு இல்லைங்க ஐயா, மிக்க பிடிச்சதான்னு நன்றி கேளுங்க ஐயா. உஷாமா. கேட்டோம் மேடம், நல்லா இருந்துச்சு மேம். சரி சரிங்கம்மா, சரிங்கம்மா, பேசலாம். நான் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணல, இப்ப ஐயா பேசுனதுதான் கேட்டேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வர்மக்கலை அதை அட்டென்ட் பண்ணல. சரி சரிங்கம்மா, பரவாயில்ல. இப்ப அம்மா ஐயா எதுவும் இல்லம்மா, பேசுனதான். உங்க அப்பா முன்னாடி போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. ஓகேங்க தந்தையே, ஐயா. கொடுத்த அறிவையும் நீ கொடுத்த அழகையும் நீ கொடுத்த என்னை வடிவமைத்தையும் நான் இந்த பூமியில் நலமோடு நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு உங்க தந்தை முன்னாடி நின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. தாய்க்கும் சொல்லி நன்றிங்க தருவேன். ஐயா. நான் இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேங்க ஐயா. அப்படியா? சரி, சரி, ரொம்ப ஆமாங்க. மகிழ்ச்சி. எல்லாரும் அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க, நீங்க தந்தைன்னு சொல்லணும். அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஆமாங்க ஐயா, உண்மையிலே நான் முன்னாடி நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன், இப்ப ஐயா பேசுனதுக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்றேன். உண்மையான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல அவங்க ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. டேம திறந்து விட்ட கேஸ் தான் தண்ணி வெளியே போற மாதிரி சீரி பாயிரம். அந்த ஒண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு புத்தியில. அதுக்காக ஆமாங்க அதனால ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கும் தந்தையை பத்தி உணர வச்சீங்க. அம்மா ஆக்சுவலா ஒரு நிமிஷம், ஒரு போன் வந்து நான் பேசவே மாட்டேன். ஆனா இங்க பேசும்போது இப்பதான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குதுன்னுட்டு. எந்த இனிமே உங்க தந்தைக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா எங்க அப்பா முன்னாடி நின்னு கண் கலங்குவேன் அப்படியே. நான் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுடா மகேந்திராய், நான் கொடுத்த ஒரு பசியை அப்படின்னு அந்த முகத்தை அப்படியே கண் கலங்குவேன். நான் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுவேன், இந்த பசியை தக்க வைத்து நான் வாழ்ந்து காட்டுவேன். இதுவே உனக்கு நான் செய்யும் ஒரு எனக்கு கொடுத்ததை நான் தக்க வைத்து நான் என் தந்தை மகிழ்ச்சி அடைவார். அப்படியே பிரகாசமாக இருக்கும் அவர் முகத்தை பார்க்கும்போது. நீ முழுமையை அடையிடா, இதுதான்டா எனக்கு பேரின்பம். பிள்ளையை பெற்றெடுத்ததில் பெற்றவன் நிறைவடைய வேண்டும். நான் முழுமையை நிறைவடைந்தேன் உன்னை பெற்றெடுத்ததற்கு, உன்னை வடிவமைத்ததற்கு. உன் அழகையும் உன்னுடைய பேச்சையும் உன்னுடைய நடவடிக்கைகளும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று என் தந்தை என்னை பார்த்து நமஸ்காரம் செய்வார். நிறைவாக நான் வாழுகின்றவன், முழுமையோட நான் வாழுகின்றவன், முழுமையை அடைந்தவன். அவள்தான் நான் முழுமையை அடைஞ்சிட்டேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது. நன்றி நன்றி. பாலா ஐயா பேசுறியா? கேள்விகள் யாருக்கு? மொத்த பேரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. தந்தையே, நான் தக்க வச்சுக்கிறேன், எப்படியும் நீ வடிவமைச்சதை நான் அந்த பூமியில நீண்ட நாள் வாழ்ந்து காட்டுவேன். உடல்ல எந்த நோய் வந்தாலும் உறங்கி நோயை குணப்படுத்துவேன்னு ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. நான் உறங்கிட்டே கேட்டுட்டேங்க ஐயா. உறங்கினா மட்டும்தான் நோய் குணமடையும். இப்போ உறக்கம் என்பது படைப்பு கொடுத்தது. அதுதான் ஆதி தவம். 6 மணி நேரம், 8 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம், ஒரு மாசம் கூட மனம் இயங்காமல் இருப்பது எது என்றால் உறக்கம் ஒன்று மட்டுமே. ஒரு தவம் செய்யாமல் 1 வருடம் 1 வருஷம் தவம்னே என்னன்னு தெரியாத அந்த குருமாரும் கத்துக்கின தவத்தை என்னன்னே தெரியாத மக்களுங்க எவ்வளவு பேர் வாழ்ந்துக்கிறாங்க. ஏதோ 5 நாள் உறங்காம இருக்கு சொல்லுங்க பாலாம், இறந்துருவாங்க. அப்ப தந்தையின் சத்து இல்லை என்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள். இதுவரையிலும் ஹையஸ்ட் 48 மணி நேரம் தான் கென்னஸ் ரெக்கார்டு. 48 மணி நேரம் தான் தூங்காம வந்துக்கிறாங்க. 2 பகல் 2 இரவு. அதுக்கு மேல அவங்க 3வது நாள் ட்ரை பண்ணாங்க, முடியல.
உடல் பலவீனம் ஆயிடுச்சு. டக்குன்னு தூங்கிட்டாங்க. எல்லாமே ப்ரோக்ராம் மாத்திட்டாங்க. வேணாம், உயிருக்கு ஆபத்தாயிடும். 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் வச்சுங்கிறாங்க. 48 மணி நேரம் தான் தூங்காம இருந்துக்கிறாங்க. என்னால ஒரு நைட்டே தாங்க முடியாது. நல்லா தூங்குற கேஸ். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் தூக்கத்துலதான் எல்லாமே கிடைக்கும். நான் நல்லா தூங்கினா நல்லா ஆரோக்கியமா இருப்பேன். அதான் ஆதி தவம், படைப்பினுடைய தவம் செஞ்சுங்கிறீங்க. எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. தூக்கம் லவர்ஸ் நான். பஸ்ல ஏறி உட்காந்து 150 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பாருங்க. 4 மணி நேரம் போவோம். 10 நிமிஷம் தான் மூச்சுன்னு இருப்பீங்க. ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆரண சத்தம், எந்த சத்தத்தையும் எல்லா சத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். இதே மனுஷங்க குத்த தவத்துல டிங்குன்னு ஒரு போன் அடிச்சா கூட தவம் ஸ்டாப், அதுக்கு காதல விடும். புரியுதுங்களா? இங்க பேண்ட் வாதி, இந்த வாதி, எந்த வாதினாலும் சொர்க்கத்துக்கு போனவர் தான் மாபெரும் எனர்ஜியில் இருப்பாங்க. பஸ்ல உட்காந்து பாருங்க, இன்னும் அற்புதமா இருக்கும் தவம், தூக்கம். சரிமா, அவரு உறக்கத்துக்கு போயிட்டு தெரியல. அவரு உறங்க வச்சிட்டீங்களா? அது பெரிய விஷயம். அவரு உறங்க வச்சிட்டீங்கன்னா பெரிய விஷயம். குழுவிலே எல்லாரும் உறக்கத்துல தான் கேட்டுங்கிறாங்க. அதனாலதான் யாருமே பேசல. ஆமா, 10 மணி ஆயிடுச்சு இல்ல. எல்லாம் சிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ளவே. எப்பா இன்னைக்கு வாழ்க்கையில சிரிச்சுடாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு சிரிச்சு. இந்த குழுவும் மூலியமா தானே சிரிக்க வைக்கிறதுல ஒன்னா நம்பர் ஆக்குறாங்கப்பா. பாருங்க, மொத்த பேர் சிரிச்சுக்கு தாங்கிறாங்க. அதுவும் நடத்தணும். சிரிப்பு என்றால் என்ன, சிரிப்புல என்ன ஹார்மோன் சுரக்கிறது, அனைத்து நோயும் எப்படி குணப்படுத்துன்னு அதெல்லாம் வரும். ஏகப்பட்ட தலைப்புக்குதுமா. அடிக்கடிக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு. சம காமெடியா இருக்கும். சரிங்களா? சரிம்மா, நன்றி. இதே மாதிரி வந்துருங்க ஐயா. கேட்டு அப்பப்போ நல்லா சிரிக்கலாம் என்ன கூட இருக்கும்போது. ஆனா சீரியஸாவும் ஏத்துவோம். நானே அழுதுட்டேன்ல, இப்ப அழுதுட்டேன். அந்த உண்மை ஹார்மோன் சுரக்கும் போது இப்ப சிரிச்சிட்ட பாருங்க உடனே, அவ்வளவுதான். அந்த இப்ப அந்த எமோஷன் ஃபுல்லா வெளியே போயிடுச்சு, அவ்வளவுதான் ரிலீஃப். அதான். சரிங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நன்றி, மகிழ்ச்சிமா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.